இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல சி ஷார்ப்ல பயன்படுத்தப்படக்கூடிய பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்டுனா என்ன? இந்த 2க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? பிரேக் கீவேர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸிட் ஆர் டெர்மினேட் த கரண்ட் லூப் கம்ப்ளீட்லி. ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னா, அந்த ஃபார் லூப்க்கு இன் பிட்வீன்ல நம்ம பிரேக் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுறது கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும். சரிங்களா? கண்டினியூ கீவேர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்கிப் த கரண்ட் ஐட்ரேஷன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் எலமெண்ட் இன் த லூப். ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும்போது இன்சைடு ஃபார் லூப் வந்து கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருந்தோம்னா கரண்ட் ஐட்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடும். சரிங்களா? அதாவது கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டுக்கு கீழே உள்ள அனைத்து ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த லூப்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆயிடும். சரிங்களா? இந்த 2க்கும் இடையில உள்ள வித்தியாசங்களை ஒரு சின்ன டெமோ மூலமா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க விசுவல் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா, கன்சோல் அப்ளிகேஷன்ல சின்ன புரோகிராமிங் எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அந்த புரோகிராமிங்ல 2 ஃபார் லூப் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த ஃபார் லூப்ல 0 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்டா வச்சிருக்கிறோம். சரிங்களா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5க்குள்ள இருக்கிறத அனைத்தையுமே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிஷனா செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதில் அவுட்புட் எப்படி வரும்னா 0 to 5 எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? அதாவது 0 1 2 3 4 5 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 2 ஃபார் லூப்லேயுமே பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை நான் சின்னதாக மாடிஃபை பண்ண போகிறேன் பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்டு டெமோ கொடுக்கறதுக்காக. சரிங்களா? இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபார் லூப்புக்கு இன்சைடு என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதாவது இந்த ஃபார் லூப்பை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிடணும். இப்போ அவுட்புட் என்னதான் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. நான் ரன் பண்ணி ஃபைனலாக அவுட்புட்டை காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பிரேக் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் எந்த அவுட்புட் வரும், இதில் எந்த அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக யோசித்து வச்சுக்கோங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பிரேக் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது 2 அப்படிங்கிற கண்டிஷன் மேட்ச் ஆகுற வரைக்கும் இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அதாவது இப்போ 0 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. எப்போ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ இந்த ஃபார் லூப்பை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடணும். சரிங்களா? கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு பாத்தீங்களா? லைன் நம்பர் 23க்கு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த லூப்புக்குள்ள போறோம். ஃபார் லூப்புக்குள்ள இங்க என்ன பண்றோம்னா, கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றோம்னா, கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது உள்ள போயிட்டு கன்டின்யூ அப்படிங்கிறது என்ன கன்டின்யூ அப்படிங்கிறத குடுத்திருக்கிறதுனால, கன்டின்யூக்கு கீழ உள்ள ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம ஸ்கிப் ஆயி, இந்த ஐட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடுச்சு. அதாவது நெக்ஸ்ட் எலமென்ட்க்கு போயிடுச்சு. அதனால 2 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி எல்லாமே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.